ஒரு சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் ப்ரூவ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்ன்றது டிஃப்ரெண்ட். சிவில் கேஸஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. கிரிமினல் கேஸஸை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் ரீசனபிள் டவுட் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு சில கேஸஸில் ஒரு சிவில் கேஸுக்கும் சரி கிரிமினல் கேஸுக்கும் சரி ஒரே விஷயம் ஆணி வேற அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் செல்லாதுன்னு சிவில் கேஸ் நடக்கும். அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் மேலே நடந்த அந்த ஃபோர்ஜரி மேலே ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரே ஃபேக்டை பேஸ் பண்ணி ஒரு சிவில் கேஸும் நடக்கும், கிரிமினல் கேஸும் நடக்கும். ஸோ ஃபோர்ஜரி நடந்ததா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறது சிவில் கோர்ட்டுக்கு வேற ஒரு மீட்டர், அதாவது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணணும். கிரிமினல் கோர்ட்டுக்கு வேற ஒரு மீட்டர், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்டிங்க் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் டைகோட்டமி ஒன்று அமையும் போது இது சம்மந்தமாக நடந்த முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒன்று இருக்குது. வழிகாட்டுற முறையாக ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒன்று இருக்குது. 1966 ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸ், சேத் குலாப்சந்த் வர்சஸ் சேத் குடிலால் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் சிக்ரே, ஆனரபிள் ஜஸ்டிஸ் இதயத்துல்லா அவங்க எல்லாரும் இருந்த அடங்கிய ஒரு பெஞ்ச் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ரொம்ப பழைய ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டுன்றதுனால அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏழு பார்ட்னர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி என்னென்னா டெக்ஸ்டைல் மில்ஸ் மத்திய பிரதேஷில் இண்டோரில் நடத்திட்டு வராங்க. டெக்ஸ்டைல் மில்ஸ்லாம் நடத்திட்டு வராங்க. ஸோ 1935 இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்குது. ஒரு சமயத்துக்கு மேலே அந்த பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கச்சு அவங்களுக்கு நடுவில் ஒரு டிஸ்பியூட் ஒன்று நடந்துடுது. ஒரு சிலர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்துடுது. ஸோ இது வரும்போது அவங்க ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் கமிட்டி இந்த குற்றச்சாட்டுகள் மேலே ஒரு என்கொயரி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு அவங்க ஆர்பிட்ரேஷன் ஒரு தீர்ப்பு கொடுக்கணுன்றது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்னர், இந்த 7 பேரில் ஒரு பார்ட்னர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட்னருக்கும் ஒரு கமிட்டி மெம்பர், அந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு மெம்பருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் உண்டு. அதாவது இந்த ரிப்போர்ட்டில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கொடுப்பேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ ஷேர்ஸை 2.5 பைசா வீதம் 2 அணா விதத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட். இவரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரிப்போர்ட் இவருக்கு சாதகமாக வந்துடுது. அந்த சாதகமாக வந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஆர்பிட்ரேஷனும் இவருக்கு சாதகமாக வந்துடுது. இது சாதகமாக வருது எப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்னா, மற்ற பார்ட்னர்ஸ் 2 பேர் அவங்களோட ஷேர்ஸை இவருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். ஸோ ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு கமிட்டி மெம்பருக்கு நீங்கள் எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ ஷேர்ஸை கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இப்படி போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட், அதாவது சாதகமாக தீர்ப்பு கொடுத்தா கொடுப்பேன்றது எழுதலை, ஷேர்ஸ் எல்லாம் 2.5 அண்ணாவில் நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வந்தவர் அந்த ஷேர்ஸை இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அந்த கமிட்டி மெம்பருக்கு ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஸோ அந்த கமிட்டி மெம்பர்ஸ் பாம்பே ஹைகோர்ட்டில், அதாவது யாரோட அக்ரிமெண்ட் போடப்பட்டதோ அவங்க பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. நேரடியாக மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, பணத்தை வாங்கியிருக்காரு, ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கேஸ் அவங்களுக்கு சாதகமாக வந்துடுது. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேயே டிவிஷன் பெஞ்சில் இவர் அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு. அப்பீல் ஃபைல் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது லஞ்சமாக கொடுக்கறதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட், இதில் ஒரு நியாயம் இல்லாத ஒரு அக்ரிமெண்ட். ஏன்னா லஞ்சம் கேட்டு அவர் சொல்லியிருக்காரு, லஞ்சம் கொடுக்குறேன் நான் ஒத்துக்கிட்டு எனக்கு சாதகமாக நீ தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஷேர்ஸ் நான் உங்களுக்கு 2.5 அண்ணா விதத்தில் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி நான் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இது என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது கிடையாது, என்ஃபோர்ஸபிள் கிடையாது, அமல்படுத்தக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஸோ இந்த தீர்ப்பை இந்த கூற்றை ஏற்றுக்கிட்டு டிவிஷன் பெஞ்ச் இவருக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருது. அது மேலே அப்பீல் திரும்பி போடுறாங்க. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்சில் அப்பீல் போடுறாங்க. அதுவும் ஏற்றுக்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. ஸோ இதுதான் கேஸோட அடிப்படை இதுதான். ஒரு அக்ரிமெண்ட்டு இது லஞ்சத்துக்காக போடப்பட்டதுன்னு சொல்லி சாத்தியக்கூறுகள் இருக்குது, ஆனால் ப்ரூவ் பண்ணப்படல.
இவங்க வந்து 2 அண்ணா விதத்தில் வந்து நான் இந்த ஷேர்ஸை வந்து இவருக்கு விற்று கொடுக்குறேன், இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் வந்து லஞ்சத்துக்கு தான் போடப்பட்டதுன்னு சொல்லிட்டு இவங்க சைடில் சொல்கிறாங்க. ஆனால் இது நிறுவனம் ஆகலை, ப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ இந்த சூழ்நிலையில் இதை வந்து சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் பார்த்தோன்னா இவர் கையில் ரிப்போர்ட் கொடுக்குற அத்தாரிட்டி இருந்தது. இவர் ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான் இவருக்கே இந்த ஷேர்ஸே கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் கொடுத்துருக்காருன்னா அது சாத்தியமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்தா அப்படி தானே தெரியுது. இவர் வந்து ஒரு பார்ட்டிக்கே கிட்டேயே ஷேர்ஸ் வாங்குறாருன்னா கண்டிப்பாக இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்ததுனால தான் வாங்குறாருன்றது தெரியுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் பார்த்தா இதை லஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இவரோட வாதம் என்னென்னா, எந்த கிரிமினல் கேஸும் என் மேலே இல்லை, லஞ்சம் வாங்கினதா எந்த விதமான கிரிமினல் கேஸும் இல்லை, லஞ்சம் கொடுத்தப்பட்டதுன்னா கிரிமினல் கோர்ட்டில் பியாண்ட் ரீசனபிள் டவுட், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். இவர் வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றது தான் கேள்வி சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்தது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது என்னன்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட சம்மரி. சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான மீட்டர் பற்றி இந்த கேஸில் கிளியராக சொல்லியிருக்கு. அதனால தான் இந்த கேஸை பற்றி நம்ம இப்போ ஸ்டடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அப்போ இருந்த எவிடன்ஸ் ஆக்ட் இப்போ இருக்கிற பாரதிய சாட்சி அதிநியத்திலையும் இதே தான் இருக்குது. செக்ஷன் 3 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 3 வார்த்தை டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று ப்ரூவ்டு, அதாவது நிரூபிக்கப்பட்டது. 2வது டிஸ்ப்ரூவ்டு, இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டது, மாறாக நிரூபிக்கப்பட்டது. 3வது நாட் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்படாதது அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகள் இருக்குது. ப்ரூவ்டுக்குன்னு என்ன டெஃபினிஷன்னு பார்த்தோன்னா, கோர்ட்டு இந்த விஷயம் உண்மைன்னு சொல்லி ஏற்க செய்யறதுக்கு பேர் நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி டிஸ்ப்ரூவ்டு, அதாவது மாறாக நிரூபிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, கோர்ட் வந்து இந்த விஷயம் இல்லைன்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கோர்ட்டு வந்து ஏற்க செய்கிறது அப்படின்றது பேர் டிஸ்ப்ரூவ்டு. அதாவது அவர் வந்து மேஜர்னு டிஸ்ப்ரூவ் பண்ணுறோன்னா அவர் வந்து எவிடன்ஸ் மூலமாக அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து எவிடன்ஸ் மூலமாக அவர் மைனர் தான், மேஜர் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். மாறாக நிரூபிக்கப்படுறது. நாட் ப்ரூவ்டுனா நிரூபிக்கப்படவும் இல்லை, மாறாகவும் நிரூபிக்கப்படலை, இப்படியும் ப்ரூவ் ஆகலை, அப்படியும் ப்ரூவ் ஆகலை, டிஸ்ப்ரூவ் ஆகலை, நாட் ப்ரூவ்டு. இந்த ஒரு விஷயம் சாட்சியங்கள் இல்லாமல் போதுமான அளவு இல்லாமலே இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ். இதுதான் எவிடன்ஸ் ஆக்டுக்கே இதுதான் அடிப்படைன்னு வச்சுப்போம். இது வந்து கிரிமினல் கேஸுக்கு ஒரு ப்ரூஃபு, சிவில் கேஸுக்கு ஒரு ப்ரூஃப்ன்றது இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. பட் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் கேஸஸ்க்கு வந்து கிரிமினல் கேஸஸ்க்கும் சிவில் கேஸஸ்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஆனஸ்டி. அதாவது எதிரி பிரதிவாதி வந்து உண்மையானவர்ன்ற ஒரு அனுமானம் வந்து கிரிமினல் கேஸஸில் இருக்குது. ஆனால் சிவில் கேஸஸில் அது கிடையாது. டிஃபெண்டன்ட் சைடு பிரதிவாதி பக்கம் இருக்கக்கூடிய நியாயமானவர் அப்படின்ற அனுமானத்தோட அந்த கேஸ் நடக்காது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான். இந்த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் ஆனஸ்டி தான் ஒரு கிரிமினல் கேஸுக்கு வந்து அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நிரூபிக்க வேண்டிய ஒரு சுமை, நிரூபிக்க வேண்டிய ஒரு வேலை, அது வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கிரிமினல் கேஸில் பார்த்தோன்னா ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூஷன் தான். நான் கொலை பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் நான் கொலை பண்ணிட்டேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூஷன் தான். அதே மாதிரி கிரிமினல் கேஸஸ், சிவில் கேஸஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சைடும் அவங்க சைடு கொடுக்குற அந்த வெர்ஷனை வந்து மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். சிவில் கேஸஸில் ப்ரூவ் பண்ணுறதுக்கான யாத்ஸ்டிக் என்னென்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அல்லது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்றது அர்த்தம். இந்த ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, சாத்தியக்கூறுகள் ப்ராபபிலிட்டிஸ்னால் ஒரு விஷயம் நடந்ததுன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அந்த விஷயம் நடக்கலைன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த விஷயம் நடந்ததாக ஏற்கப்படும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அது நடந்ததுன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை விட அதிகமாக இருக்குன்னா அந்த விஷயம் நடக்கலைன்னு ஏற்கப்படும். இந்த பர்டிகுலர் கேஸில் பார்ப்போம். எதிர்த்தரப்பினர், அதாவது அந்த கேஸை ஃபைல் பண்ணுற அந்த வாதி வந்து ஒரு தீர்ப்பு எழுதி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குற பொசிஷனில் இருக்கார். அவர் ரிப்போர்ட் கொடுத்ததை பேஸ் பண்ணி தான் இவருக்கு ஷேர்ஸே வருது.
உடனே அந்த ரிப்போர்ட்டை இவர் பாஸ் பண்ணி அதுக்கான காப்பி இவர் கையில் கிடச்ச உடனே இவர் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறாரு. இவருக்கு வந்து ரொம்ப 5 பைசாவுக்கு 5 அணாக்கு வாங்கின ஷேரை வந்து 2 அணாக்கு வந்து அவருக்கே கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாரு. ஸோ இதை பார்க்கச்சே எப்படி தெரியுது, அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ஒரு லஞ்சம் வாங்கிறதுக்காக, ஒரு அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட்டுக்காக தான் இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காருன்றது தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தோம்னா இவர் லஞ்சம் வாங்கிறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டதுன்றது தெளிவுபடுத்துறது. ஒரு இம்மாரல் ஆப்ஜெக்டோடு இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் வந்து வாய்டு. அது வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்குது. அதாவது ஏற்க முடியாத, சட்டத்துக்கு விரோதமான ஒரு பர்டிகுலர் ஒரு எண்ணத்தோட, ஒரு நோக்கத்தோட கையெழுத்து போடப்படுற ஒரு ஒப்பந்தம் வந்து செல்லத்தக்கது அல்ல அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு இம்மாரல் ஆப்ஜெக்டோடு போடப்படுற ஒரு கான்ட்ராக்ட் வந்து வாய்டுன்றது இருக்கும்போது, பர்டிகுலர் இந்த கேஸில் நம்ம பார்த்தோன்னா இவர் லஞ்சம் வாங்கிறதுக்காக தான் போடப்படுற கான்ட்ராக்டுன்றதுனால இது ஆட்டோமேட்டிக்காக நல் அண்ட் வாய்டு, இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சாதகமாக வந்து தீர்ப்பு வந்தது. ஸோ இந்த ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸை வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது, லஞ்சோன்றது வரைச்சு அதை வந்து என் மேலே ஒரு கிரிமினல் சார்ஜஸ் கொடுக்குறது, பியாண்ட் ரீசனபிள் டவுட் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வந்த அந்த வாதத்தை வந்து ஏற்றுக்கல. சிவில் கேஸஸ்க்கு இதை தான் மீட்டர், சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் தான் நம்ம சிவில் கேஸை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மீட்டரை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா கேஸஸ்க்கும் இது பொருந்தும். டிக்ளரேஷன் சூட்ஸ், இன்ஜங்ஷன் சூட்ஸ், ப்ரொபேட், எல்லா விதமான கேஸஸ்க்கும், சஸ்பீஷியஸ் சர்கம்ஸ்டன்சஸ் இன் வில், எல்லா விதமான சிவில் கேஸஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மீட்டர் தான் பொருந்தும். ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், மணி ரிகவரி சூட்ஸ் கூட சரி, ஒரு விட்னஸஸோட கையெழுத்து அவர் வந்து அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து எழுத படிக்க தெரியாதவர், அவர் வந்து கையெழுத்து போட்டதாக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரோனோட்டை கொண்டு வந்து ஒரு சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாருன்னா, ப்ராபபிலிட்டிஸ் என்ன, அவர் கையெழுத்து போட்டிருக்க மாட்டார், கை நாட்டு தான் வச்சிருப்பாருன்றது இருக்குது. ஸோ ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் லீன்ஸ் இன் த ஃபேவர் ஆஃப் த டிஃபெண்டன்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுதான் மீட்டர்ன்றது தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் கேஸை நம்ம ஸ்டடி பண்ணோம்.